கோவில்பட்டி அருகே கழுகுமலை மலை உச்சியில் இருந்து தவறி விழுந்த இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தெற்கு திட்டக்குளத்தை சேர்ந்த அனிதா என்பவருக்கும் ஒட்டப்பிடாரம் ஓசனூத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கும் கடந்த மாதம் திருமணம் நடைபெற்று உள்ளது. இவர்கள் இருவரும் நேற்று மாலை கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலை கழுகுசால மூர்த்தி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய சென்றுள்ளனர். பின்னர் மலை உச்சியில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு சென்ற தம்பதியினர் கையில் வைத்திருந்த பழங்களை குரங்குகளுக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென ஏராளமான குரங்குகள் சூழ்ந்ததால் பயந்த அனிதா நிலை தடுமாறி மலை உச்சியில் இருந்து தவறி விழுந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் அனிதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்ணாமலை வருவதற்கு முன்பே பாஜக வாக்கு சதவீதம் பெற்றிருந்ததாக ஹெச் ராஜா கூறியிருந்த கருத்து வேடிக்கையானது என பாஜக முன்னாள் நிர்வாகி விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தொடங்கியுள்ள வி த லீடர்ஸ் இயக்கத்தின் உடுமலை மற்றும் மடத்துக்குளம் பகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் பாஜக நிர்வாகிகள் வசந்தராஜன் மற்றும் பழனி கனகராஜ் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிர்வாகிகளுடன் ஆலோசனையை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வசந்தராஜன் தமிழகத்தில் மாற்றத்தை விரும்பும் மக்கள் அண்ணாமலை தொடங்கியுள்ள வி த லீடர்ஸ் இயக்கத்திற்கு அதிக அளவில் ஆதரவு வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து அண்ணாமலை வருவதற்கு முன்பே பாஜக வாக்கு சதவீதம் பெற்றிருந்ததாக ஹெச் ராஜா கூறியிருந்த கருத்து வேடிக்கையான எனவும் அவர் விமர்சித்து பதில் அளித்தார். மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு பொதுமக்கள் மத்தியில. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பொதுமக்கள் வந்து கொண்டுதான் இருக்காங்க. இளைஞர்கள் பாருங்க, 5 லட்சம் பேத்துக்கு மேல ஜென்சி இளைஞர்கள் இணைந்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக கிராம பகுதியில டிவிகேக்கு பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்துல எப்படி இருந்துச்சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்துல நல்ல படித்தவர்கள் நல்ல இன்டெலெக்சுவலா இருங்க வி த லீடர்ஸ்ல வராங்க. கிராமப்புறத்துல சாதாரண மக்கள் நம்மள மாதிரி விவசாயிகள் நிறைய பேர் இணைந்து கொண்டிருக்காங்க. கிராமப்புறத்துல இன்னைக்கு நம்பர் 1 கட்சியாக இருக்கிறது, இயக்கமாக இருக்கிறது வந்து வி த லீடர்ஸ். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு உரிய காலத்தில் தண்ணீர் திறக்க பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் விஜய் கோரிக்கை வைத்துள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வருவாய்த்துறை அமைச்சராக உள்ள செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் நகர பகுதிக்கு சென்று பொதுமக்களை சந்தித்து நன்றிகளை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பள்ளி செல்லும் மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சாதி சான்றிதழ் வாங்குவதில் உள்ள சிரமங்களை தவிர்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சரின் ஆணைக்கிணங்க மாணவர்களுக்கு ஐடி கார்டு வழங்க மாணவரின் சாதி சான்றிதழ் விவரம், முகவரி, இரத்த வகை உள்ளிட்ட முக்கிய விவரங்களை ஒன்றிணைத்து வழங்கப்படும் என தெரிவித்தார். குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் அனைவருக்குமே ஒரு வகையாகும் முறையில் ஆண்டுதோறும் அவர்கள் சாதி சான்றிதழை வாங்குவதற்கு மாற்றத்தை உருவாக்குவதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான பணிகளையும் முதல்வர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதல்வருடைய உத்தரவுக்கிணங்க அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்தும் அதில் இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன். ராசிபுரம் அருகே 3 மாதமாக வீட்டு வாடகை தராமல் ஏமாற்றி வந்த ஆட்டோ ஓட்டுநரிடம் வீட்டு வாடகை கேட்ட வீட்டு உரிமையாளரின் உறவினர்கள் இருவரை ஆட்டோ ஓட்டுநர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மேட்டுத்தெரு பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர் பிர்லாஜ் தனது குடும்பத்துடன் பாலு என்பவருக்கு சொந்தமான வீட்டில் முதல் மாடி தளத்தில் வசித்து வந்துள்ளார். ஆட்டோ ஓட்டுநர் பிர்லாஜ் கடந்த 3 மாதங்களாக வீட்டு வாடகை செலுத்தாததால் வீட்டின் உரிமையாளர் மின்சார இணைப்பை துண்டித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மதுபோதையில் வந்த பிர்லாஜ் மற்றும் அவரது நண்பர்கள் வீட்டு உரிமையாளரிடம் தகராறில் ஈடுபட்டதோடு வீட்டு உரிமையாளரின் உறவினர்கள் இருவரை தாக்கியுள்ளனர். அப்போது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ராசிபுரம் காவல் ஆய்வாளர் நாகலட்சுமி தலைமையிலான போலீசார் தகராறில் ஈடுபட்டவர்களை கட்டுப்படுத்த முயன்ற போது இரு தரப்பினரும் கைகலப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.